நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸு, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் எல்லாமே வித்தியாசமான ஒவ்வொரு பேட்டர்னு நம்ம சரவணா சில்க்ஸில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சாரீஸ்லாம். ஓகேங்களா? தான் இது பாடி கலர். இது காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்துருக்குது. காலாண்ட பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அந்த மாதிரி, கோட்டை, டெம்பிள், எலிஃபென்ட் டிசைன்ஸ் எல்லாம் கலந்தவே டிசைன் அழகாக போட்டிருக்காங்க. பாடி ஃபுல்லாக வந்துருக்கு டிசைன்ஸு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் கலந்த மாதிரி பிளாக் ஷேடில் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சாரீஸு. இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுவோம். நான் வச்சுருந்தேன். அந்த பெரிய ஃபேன்சி சேலை பிரிச்சாலே தான் எனக்கு சரியாக மடிப்பார். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மடி போடுவாங்க, நாம் இஷ்டத்துக்கு ஒரு மடிப்போம். அவங்களோட சீட்டில் சோல் பேச்சு கேட்காது நம்ம மடிக்கிறது. ஆனால் சாஃப்ட்டு, செம்ம சாஃப்டாக இருக்குது கிளாத். ஓகேங்களா? சாரீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550 ரூபா ஆகுது மேடம். ஓகேங்களா? கிளாத் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கோட்டாலே செமி சில்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த சில்க் மாதிரி ஒரு கிளாத். ஓகேங்களா? நல்லா தின்னாக இருக்கும், ஆனால் வெயிட்லெஸ் சாரீ, சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் இன்னும் சாரி பார்க்கலாம். முதல் விலையை பார்த்துறேன். சரி, ஓகே. 1940 ரூபா இந்த சாரியோட. முந்தானி. இது பாடி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் ஒர்க் பண்ண மாதிரி சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைல்டாக அழகாக வித்தியாசமாக சின்ன பார்டரு. ப்ளவுஸ் பாருங்க, ப்ளவுஸ் டிசைன்ஸு தெரியுதுங்களா? ப்ளவுஸ் டிசைன்ஸு மைல்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பாடி கலர் கட்டினா அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸ் 1940 ரூபா ஆகுது மேடம். இதில் இன்னொரு கலர் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு காட்டினது ஒரு புடவை தான் இருக்குது, 2 புடவை வந்து ஒன்று போயிடுச்சு, ஒன்று தான் இருக்குது. இது முந்தானி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு ப்ளவுஸ்? இதில் ப்ளவுஸ் டிசைன்ஸ் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் போட்டு உங்களுக்கு ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக லுக்கு கொடுக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி சாரி கட்டும்போது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே ரேட் தான், 1940 ஆகுது. நிறைய சாரி வந்துருக்கு, ஃபேன்சியாக இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரீஸ் இது கட்டினா லுக் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்து நல்லா டகன வெயில் நேரத்தில் கட்டிட்டு போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏசி அந்தமாரி ஹால்லன்னா எந்த டென்ஷன் இருக்காது. ரொம்ப இருக்கும். நம்ம கோயில் கல்யாணம் வச்சுட்டு இப்போ இந்த புடவை கட்டிக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் வேறு சொட்ட கட்டினேன்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஓப்பனாக சொல்லிடுறேன் நான். சரிங்களா? ஆனால் சாரி ரொம்ப நல்லா இருக்குது, கட்டுறதுக்கு அழகாக இருக்கும். ஹேர் சர்க்குலேஷன் இருக்கும் சாரியில், ஆனால் டென்ஷன் தேவையில்லை, அவ்வளோ இருக்காது. நான் சொல்கிறது விஷயத்து கிரே கலர்
கிரே கலர், அழகான கலர், சூப்பராக இருக்குது. சாரி கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இது முந்தானிக்கு, இதுக்கு அதேமாதிரி ப்ளவுஸ் மாடல் கொடுத்துருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா, இதுதான் ப்ளவுஸ் டிசைன்ஸு. சும்மா வெளியே எங்கே போகிறோம் வரணும், டூருக்கு போகிறோன்னா அப்போ இதெல்லாம் கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நமக்கு வேலை இல்லாமல் நம்ம சும்மா போகிறோம் வரோன்னா அப்போ இந்த சேலாம் அழகாக கட்டிக்கலாம். நம்மளே 1008 வேலை வச்சுன்னு அந்த சேலை இந்த சேலை கட்டின்னு போய் நினைச்சுங்க, போதும் போதும் ஆகிடும். அதுவும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இது பாடி கலர், இந்த கலர். சரி, நம்ம அடுத்தது அதுல இன்னொன்று ஃபேன்சி ஐட்டம். இதே கிளாத் தான். நான் பண்றேன் பாரு, நானு பறந்து போச்சு. முந்தானி இது உடம்பு கலருங்க. இது உடம்பு ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். சேலை சாஃப்டா இருக்கும், கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நான் சொன்னதை முதல்ல சொன்ன காரணம் தான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து பிளவுஸ் டிசைன் சொல்லிடுறேன். சேம் கிளாத் சேம் மெட்டீரியல்லாம் டிசைன்ஸ் மட்டும் மாறுது. இது பாருங்க பிளவுஸ் டிசைன்ஸ். ஓகேங்களா, ஏன்னா உண்மையாக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நல்லது. எப்பவுமே என்ன சாரி எடுக்கிறாங்க தெரியாமல் பாட்டுன்னு எடுத்துட்டு என்ன இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு நாளைக்கு. அதனால் நம்ம எப்பவும் ஓப்பனாக பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ் லைவில் வர கஷ்டமாகட்டும், வீடியோவில் பார்த்து எடுக்க கஷ்டமாகட்டும், சேம் ஃபீல் இருக்கணும். எடுக்கிறதுனா ரெகுலராக எடுத்துருப்பாங்க, நம்ம ஃபுல்லாகவே நம்பி எடுப்பாங்க. நான் 25 இயர்ஸாக 20 இயர்ஸ் அந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன். என் மோன் மேக்கிங் வந்து காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை தயார் பண்ணுறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு வெளியே வாங்குறது தான் ஃபேன்சி ஐட்டம்னா. ரெகுலராக நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. இதெல்லாம் பியூர் சில்க்னா பண்ணலாம், எல்லாமே பண்ணுறோன்னா ஒத்துக்க மாட்டோம், முடியாது. சரி, நம்ம அடுத்த சாரி பார்ப்போமா? அதில் இன்னொரு டிசைன்ஸு செம்மண் கலர். செம்மண் கலரு அழகாக இருக்குது. சேலை சூப்பராக இருக்குது, மாடல் வித்தியாசமாக இருக்கும், கிராண்டாக இருக்கும் சேலை கட்டினா. மெயினாக சொன்னால் கஞ்சிலாம் போடத்தால, அயன் பண்ணத்தால, எதுவுமே பண்ணத்தால, வாஷ் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்கலாம் சாரீஸில். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட முந்தி, இந்த சாரியோட ப்ளவுஸ் சேம் டிசைன் ப்ளவுஸ் தான் வரும். எப்படியும் ப்ளவுஸ் காட்டி தான் வரும். இந்த ப்ளவுஸ், இந்த சாரியோட ப்ளவுஸு செம லென்த்து சாரீஸ் ஆனால். ஓகேங்களா, ஓடிவிட்டாரு. நம்ம மடிப்பு ஒரு மடிப்பு, அவங்க ஒரு மடிப்பு அடிப்பாங்க, அதெல்லாம் பார்த்து பொறுமையாக மடிக்கணும். ஓகேங்களா, இந்த சாரியோட ப்ரைஸ் 1940 ஆகுது. ஓகேங்களா, நம்ம அடுத்தது அதுலேயே கொஞ்சம் வேற ஃபேன்சி. சூப்பராக இருக்குது டிசைன்ஸ், கிளாஸாக இருக்குது, வித்தியாசமாக டிசைன்ஸ். ரெகுலர் டிசைனே கிடையாது, யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் பார்க்குறது இந்த டிசைன்ஸ்லாம். இப்போ காட்டின சாரிலாம் எல்லாரும் கட்டியிருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ரேர்.
கட்டினா சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கட்டுற மாதிரி ஒரே ஷேடில் ஒரே டிசைன்ஸ்லாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டலாம், நல்லாயிருக்கும். இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சது. ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இதில் கைக்கு டிசைன் இருக்கும், இங்கேயே டிசைன்ஸ் இருக்குது பாடியிலே. நம்ம ஒரே பேட்டர்னே கட்டினா நம்ம முத்திரை குத்திடுவாங்க. இவங்க இப்படி தான் கட்டுவாங்க சொல்லிட்டு அப்பப்போ மாடல் மாற்றிட்டே இருக்கணும். சாரி மட்டும் ஒரே ஸ்டைலில் கட்டக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தப்பாக நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? பாடி கலர் இன்னும் ட்ரைனிங் வரணும், இன்னும் வரல. உருட்டி பிடிப்பேன் நான் சரிதான். அப்புறம் பட்டு சேலை வரும், இதெல்லாம் வராது. அவன் வச்சுட்றேன். இது உடம்பு வந்து ஜரிக்கு வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஜரிக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. மின்னு மைல்டாக அழகாக இருக்குது, ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குது சம்பது. இது ப்ளவுஸ், இது ப்ளவுஸ் ஒர்க்கு. அதேமாதிரி கைக்கு அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லுங்க டிசைன்ஸு அதுமாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சாரியோட ப்ரைஸ் சொல்லலை, இல்லை அது எனக்கு சொல்லிடுங்க. மேலே இருக்கிற 2 சாரியோட ப்ரைஸ் சொல்லுங்க. 1860 ரூபா ஆகுது. ஓகே, பாய்.